ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மெஹந்தி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மெனிக்யூர் எப்படி பண்ணுறதெல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா, நம்ம ஹேண்ட்ஸில் ஆல்ரெடி போட்டிருந்த ஓல்டு நெயில் பாலிஷை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் பேடோ இல்லை எதையாவது வச்சு நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணணும். ஸோ செகண்ட் நமக்கு என்ன தேவைன்னா, நெயில் கிளிப்பர் ஆர் ஃபில்லருன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஏதாவது நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து க்யூட்டிக்கல் புஷ்ஷர்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, நம்மளுக்கு இந்த இடத்த வந்து புஷ் பண்ணுறாங்களா, இதுதான் க்யூட்டிக்கல். ஸோ அதை வந்து புஷ் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும். அதே மாதிரி க்யூட்டிக்கல், அதாவது எக்ஸ்ட்ரா இருக்க தசையை வந்து கட் பண்ணுற ரிமூவரும் வேணும். ஸோ அதுக்கடுத்து நமக்கு என்ன வேணும்னா, அடுத்து என்னென்னா பியூமிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டோனும் நம்மளுக்கு தேவைப்படும். முதல்ல எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். அடுத்து வந்து ஹாட் வாட்டர், பவுல் ஆஃப் வார்ம் வாட்டர். அதோடு நம்ம என்ன பண்ணணும்னா, ஹேண்ட் சோப் ஆர் ஷாம்பு யூஸ் பண்ணுறது பெட்டர். இதுக்கு வந்து மெனிக்யூர் ஷாம்புன்னே விற்கும், அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டர். பட் அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணி இந்த மாதிரி. அடுத்து நமக்கு என்ன வேணும்னா, அடுத்தது வந்து ஹேண்ட் ஸ்க்ரப்பர் அண்ட் டவல். இதுவும் நீங்கள் வந்து மெனிக்யூர் ஸ்க்ரப்பர்னே இருக்கும், அது வாங்குறது பெஸ்ட். அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேஸ்க்குள்ளது யூஸ் பண்ணலாம். பட் ஃபேஸை விட ஹேண்ட்ஸ்க்குள்ளது ரொம்ப பெட்டராக ஒர்க் ஆகும். அடுத்து வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் க்யூட்டிக்கல் ஆயில். ஸோ க்யூட்டிக்கல் ஆயில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெயில்ஸ்க்கு. அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது மாய்ஸ்சரைசர், ஓகேங்களா? மாய்ஸ்சரைசரை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நிறையா பேக்லாம் போடுவோம். ஸோ அதுக்காக வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து தேவையான பொருட்கள். இதில் ஒரு ஃபேஸ் பேக்கும் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா ஃபேஸ் பேக்குங்கிற பாருங்கள், ஹேண்ட் பேக் வந்து இன்க்ளூட் ஆகும். அதுவுமே மெனிக்யூர் பேக்குன்னு இருக்கும். அது நம்ம ஹேண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் ஒரு க்ளோஸ் பிக்சர். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாகிடும். அப்புறம் நெயில் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க, அதுவுமே கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து ப்ரொசீஜருக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஓல்டு நெயில் பாலிஷை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி காட்டுற மாதிரி ரிமூவ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ எந்த விதமான பாலிஷுமே இருக்கக்கூடாது. ஸோ ஃபுல்லாக ஹேண்ட்ஸை க்ளீன் பண்ணிடணும், ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப், உங்களோட நெயில் கட்டரை வச்சு உங்களோட நெயில்ஸை உங்களுக்கு தகுந்த ஷேப்பில் ட்ரிம் ஆர் ஷேப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அது இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கொயர், ஓவல், ஆல்மண்ட் இந்த மாதிரி எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? அதுக்கடுத்து உங்கள் நெயில்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறம். அப்போ நீங்கள் வந்து ஃபில்லரை வச்சு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் அது ஸ்மூத் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்மூத் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த இமேஜில் காட்டின மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஃபில்லர் எப்படி இருக்கும்னு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட நெயில்ஸில் க்யூட்டிக்கல் க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இது நீங்கள் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் மெனிக்யூர் ஷாம்பு ஒரு நார்மல் ஷாம்பு போட்டு உங்களோட ஹேண்ட்ஸை வந்து இப்போ நான் பிக்சரில் ஷோ பண்ணியிருக்க மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும். இது மாதிரி பண்ணுறதுனால உங்களோட க்யூட்டிக்கலும் உங்களோட ஸ்கின்னையும் சாஃப்ட் ஆக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உங்கள் ஹேண்ட்ஸை மசாஜ் பண்ணிவிட்டு டவல் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அடுத்து இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி க்யூட்டிக்கல் புஷ்ஷரை வச்சு உங்களோட க்யூட்டிக்கலை நல்லா உள்ளே புஷ் பண்ணணும். ஹார்டாக பண்ணி கஸ்டமருக்கு வலிக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து அந்த தசையை வந்து ட்ரிம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி க்யூட்டிக்கல் ட்ரிம்மரை வச்சு ட்ரிம் பண்ணணும். இது பண்ணும்போது கஸ்டமருக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். இது நீங்கள் வந்து உங்களோட அந்த தசை இருக்கிற சைடில் அந்த க்யூட்டிக்கல் ட்ரிம்மரை வச்சு லைட்டாக போகணும். அப்படி தேய்ச்சிடக்கூடாது. லைட்டாக போனீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க டெட் செல்ஸு, டெட் ஸ்கின்ஸ் வந்து பொறுமையாக வந்துடும். அடுத்து நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி உங்கள் ஹேண்ட்ஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். இது ஸ்க்ரப் பண்ணையில் நீங்கள் வந்து பியூபிக் ஸ்டோன் யூஸ் பண்ணாலும் நல்லது தான். இது வந்து நெயில்ஸில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இனிமேல் நெயில் பாலிஷ் ஒரு இது ஒட்டிடலாம். பட் ஹேண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்க ஹேண்ட்ஸ் இன்னுமே தனியாக தெரியுங்கிறதுனால தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறோம். அடுத்து உங்கள் ஹேண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பேக் போடுங்க. இதுவுமே ஷாப்பில் விற்கும்.
மெனிக்யூர் பேக்குன்னு. ஸோ நம்ம வந்து நெயில்ஸோட ஒர்க் வந்து அப்போவே முடிஞ்சிருச்சு. பிகாஸ் நம்ம வந்து எப்போ நெயில் ட்ரிம்மர் யூஸ் பண்ணோமோ அப்போவே முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து ரொம்ப கம்மி தான். இது வந்து ஹோல் ஹேண்ட்ஸ்க்குமே நம்ம பண்ணுறோம். ஏன்னா வெறும் நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒட்டுறதுக்கு அந்த ஸ்டெப்பை வந்து பண்ணுவோம். பட் நம்ம வந்து மெனிக்யூர் அப்படிங்கும்போது ஹோல் ஹேண்ட்ஸுக்குமே பண்ணால் தான் அது நல்ல லுக் இருக்கும். ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா இந்த ஸ்டெப்ஸும் நம்ம பண்ணுறோம். அது எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஹேண்டுக்கு நல்லா ஒரு மசாஜ் க்ரீம் போட்டு ஒரு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பேக் எல்லாமே போட்டு ஹேண்ட்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களோட ஃபேவரட் நெயில் பாலிஷை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது தின் லேயராகவும் போடலாம், திக் லேயராகவும் போடலாம். உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து க்ளாஸ் அப்ளை பண்ணலாம், அல்லது மேட்டிஃபைங்காக ஆக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த மெனிக்யூர். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் அண்ட் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ரிகார்டிங் திஸ், you can personally message me and ask your doubts. I will try to reply all your doubts as much as I can. So எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு பண்ணிடுவேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ புரிஞ்சிருந்தாலோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.